வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை இட்லி, தோசை, ஊத்தாப்பம், சாதத்து கூட எல்லாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து உடைச்சது கடாயில போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருங்க. உளுந்து நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம். இந்த பொடியை கருப்பு உளுந்துல செய்யுங்க, அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே கடாயில காரத்துக்கு 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ஈரத்தன்மை போற வரைக்கும் வறுத்தலாம். இது நல்லா வறுபட்டுச்சு. ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க உளுந்துல இதை போட்டுருவோம். எந்த கப்பல உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பல 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா கருப்பு எள்ளை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்துருங்க. இப்ப எள்ளு நல்லா பொரிஞ்சு வருது. இதை தனியா ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்ப இது கூடவே தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வறுத்து வச்சிருக்க அந்த எள்ளையும் இது கூட போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருவோம். மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ண உடனே வாசனை நல்லா கமகமன்னு இருக்கு இட்லி பொடி. இப்ப இட்லி கூட வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு யாரெல்லாம் திருநெல்வேலியில உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் மக்களே.